ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு வடைக்கறி ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பருப்புக்கு மட்டும் எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம பருப்பு வடைக்கெல்லாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் குறப்பா அரைச்சிட்டு வந்துருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திருங்க. இப்போ நம்மளுக்கு பருப்பு நல்லா அரைச்சு ரெடியா இருக்கு. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையா உருட்டி இட்லி பாத்திரத்துல வேக வைக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டையா உருட்டணுமோ அதை மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லா உருண்டையுமே உருட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை சூடு பண்ணி இட்லி பிளேட்டை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இதில் நம்ம உருட்டி வச்ச உருண்டை எல்லாத்தையுமே சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வைக்கணும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வெந்து ரெடி ஆயிருக்கும். பாருங்க, இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கு. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாத்திருங்க. மாத்திட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதை கையால நல்லா உடைச்சு விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாவே நல்லா உதிர்த்தி நல்லா உடைச்சு விட்டுருங்க. இப்போ இந்த உதிர்த்தி வச்ச பருப்பு எல்லாமே ரெடியா இருக்கு. இதை அப்படியே நம்ம ஒரு ஓரத்தில் வச்சுட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணி இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா, இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை நல்லா போயிருச்சு. இதுல ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா நீங்க வேக வச்சு எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளி நல்லா வேகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துடலாம். இப்ப தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதுல நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் தூள்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, தனி மிளகாய் தூள். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நல்லா கெட்டியான தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கண்டிப்பா தேங்காய் பால் ஊத்தணும். அப்படின்னா தான் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த பருப்பு போடும்போது சீக்கிரம் திக்காயிரும். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பருப்பை சேர்த்துடலாம் உள்ள. இப்போ லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வேக வச்சு உதிர்த்தி வச்சிருக்க பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க வச்சிங்க அப்படின்னா நல்லா கெட்டியாகி சூப்பராக ரெடி ஆயிரும். கொதிக்கும் போதே நல்லா வாசனையா இருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சு நல்லா நம்ம ஊற்றின தண்ணி, தேங்காய் பால் எல்லாமே கெட்டி ஆயிருச்சு. உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கிற மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் கூட கொஞ்சம் கெட்டியாயிரும். இப்போ சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதில் கொஞ்சமாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வடைகறி ரெடி ஆயிரும்.
இது வந்து இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து இன்றைக்கி தோசை கூட தான் இந்த வடைக்கறியை வச்சு சாப்பிட்டோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.